My name is PK and welcome to RK Modi. நேத்திக்கு என்னோட சேனலில் வெள்ளை பாகற்காய் எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஷார்ட்ஸில் இந்த பாகற்காயிலேருந்து எப்படி விதைகள் சேகரிக்கலான்றதை பார்த்துலாம். நீங்கள் விதைகள் சேகரிக்கிறோம்னா அந்த பாகற்காயை பறிக்காமல் அந்த செடியிலே அப்படியே விட்டுருங்க. அந்த செடியிலே அது பழுத்து நல்லா மஞ்சள் நிறத்தில் மாறிடும். ஒன்ஸ் அந்த மஞ்சள் நிறத்தில் மாறினதுக்கு அப்புறமா அந்த பழத்தில் வந்து ஒரு வெடிப்பு தன்மை தெரியும். அந்த பழம் வெடித்து உள்ள இருக்க விதைகளில் சிவந்த நிறத்தில் வெளியே தெரியிறப்போ நீங்கள் அந்த பழத்தை அறுவடை பண்ணிட்டு அதை நல்லா வெயிலில் காய வைங்க. நல்லா சன்ரை ஆனதுக்கு அப்புறம் அதில் இருக்க விதைகளை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் விதைகள் எடுக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் சம்டைம்ஸ் இம்மெச்சூர் விதைகளும் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நல்லா மெச்சூராக இருக்க விதைகளை மட்டும் எடுத்து இதை இன்னொரு ஒரு வாரத்துக்கு வெயில நல்லா காய வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக வேணாலும் இதை விதைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு டைட்டான ஏர் கண்டெய்னரில் போட்டு ஒரு வருட காலம் வரைக்கும் இதை நீங்கள் சேகரித்து வைக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நாளைக்கு 2:30 மணிக்கு இன்னொரு பார்க்கலாம். தேங்க்யூ பை PK.